வணக்கம், என் பேர் வந்து கார்த்திக். நாங்கள் வந்து முதல்ல வந்து சேர்ந்த இன்ஸ்டியூட்டில், அப்புறம் ப்ரிலிம்ஸு ஃபுல்லாக பண்ணேன். ஆனால் மெயின்ஸ் அப்புறம் வந்தோடனே நல்லா பண்ணேன். எனக்கு சார் நிறைய பேர் கைடன்ஸ் பண்ணாங்க. மேம் சவுந்தலா மேம், சாரு எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று, நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து முதல்ல இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இடையில வேலை கிடைக்கல, ஒரு குரூப் 4 பயங்கரமாக பண்ணேன். ஆனால் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னொன்னே ரொம்ப இதாகி இதெல்லாம் விட்டுட்டு ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிட்டேன் ஒரு 2 வருஷம். அங்கே போய் வேலை பார்த்து அப்புறம் தான் தெரிஞ்சது ப்ரைவேட்டில் இருக்கிற ப்ரெஷரு. அது மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், அதை ஹேண்டிலே பண்ண முடியல. அப்புறம் அதை முடிச்சு சரி வேண்டாம், நம்ம இடத்துக்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்து படித்தேன். அப்போ குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் அங்கே தூத்துக்குடியில் படித்தேன். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக முடியலை, மெயின்ஸில் போயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரே டைமில் நிறைய எக்ஸாம் போச்சு. எஸ்ஐ விட்டுட்டேன். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் போயிருந்தேன். அது கவுன்சிலிங் ஹாலில் எனக்கு முன்னாடி உள்ள ஆளோட முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது சரி நானும் ஒரு ஃபீலே பண்ணலண்ணா. சரி எனக்கு பக்கத்தில் இருக்கோம்னா கதறிக்கதே எழுதான். இப்படி போயிட்டு நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். சரி ரைட்டு, எப்படி இருந்தாலும் கிடைச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அப்புறம் மெயின்ஸ் வந்து இங்கே வந்து படித்தேன். இன்னும் நான் இதுக்கு வந்து ஃபீஸே கேட்டல. என் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க, ஒரு இன்ஸ்டியூட் பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க சென்னையில், 40,000 மேலே படித்தாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 10,000. மொத்தம் அவங்க டோட்டல் அமௌண்ட் சொல்லும் போதே ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. நாங்கள் வந்து குரூப் 1 மெயின்ஸ் படித்தனால இங்கே சார் வந்து ஃபீஸே வாங்கலை. நான் கொஞ்சம் பேர் வந்து இங்கே படித்தோம் திருநெல்வேலியில், அவங்க வாங்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இங்கே படித்தோம். ஆனால் நான் வந்து ரொம்பலாம் டெஸ்ட் போடல, ஒரு 10 டெஸ்ட் தான் போட்டிருந்தேன். ஆனால் ரொம்ப ஃபீட்பேக், அந்த 10 டெஸ்ட்டுக்கே என்னை ரொம்ப டியூன் பண்ணிட்டாங்க. இங்கே கந்தராஜ் சார்னா நிறைய மார்க் கம்மியாயிட்டாலே கந்தராஜ் சார்ட்டு போயிடுவேன். சரி ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுடுவார், ஆனால் பாசிட்டிவாக சொல்லிடுவார் அப்படின்னு. நம்ம ஐயப்பன் சார்ட்ட போனால் கொஞ்சம் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது சரி சில கொஸ்டின் நான் ஒரு டைம் அந்த சார்ட்ட வந்தேன், 160 மார்க்கிட்ட போட்டிருந்தேன். சரி தைரியமாக வந்துட்டேன். சரி சார் என்ன சொல்ல போகிறான், 1/2 மணி நேரம் அந்த ரூமில் போட்டு சார் பயங்கரமாக சொன்னாங்க. அமௌண்ட்டு போடலை, அமைச்சகம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அதுக்கப்புறமே கொஞ்சம் அப்படியே மாறிட்டே இருந்தேன். மொத்தத்தில் அப்புறம் ரொம்ப இதாகி கிளியர் ஆகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கும், இன்ஸ்டியூட் எல்லாத்துக்குமே. அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கும் ரொம்ப நன்றி. அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்காண்டி. ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.